கசடர கற்ற கல்வி அது. 3 வயசுல உள்ள போற குழந்தை எல்லாமே உத்தமமா தான் போகுது. 18 வயசுல வெளியில வரும்போது தான் என்னமோ பிரச்சனை எங்கேயோ வரும். 3 வயசுல உள்ள போகும்போது பொய் தெரியாது, பித்தலாட்டம் தெரியாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு தெரியாது, அடிச்சு மேலவான்னு சொன்னா தெரியாது, எதுவும் தெரியாது. கையில இருக்கிறத கொடுத்துட்டு 2 குழந்தைங்களும் ஒன்னொன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் 3 வயசுல உள்ள கொண்டு போனோம். கசடு அற கல்வியை கொடுக்காததுனால பட்டாம்பூச்சிகளா உள்ள போய் கம்பளி பூச்சிகளா வெளியில வரக்கூடிய கல்வியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப கொடுமையான இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் எவல்யூஷன். இன்னொரு விஷயம், இன்னொரு பள்ளிக்கூடத்துல இதே மாதிரி ஓட்டப்பந்தயம். சத்தியமா குழந்தைங்களுக்கு ஏன் ஓடுறோம்னு இன்னும் தெரியாது. இதுல ஒரு பந்தயம் இருக்கிற விஷயம் கூட தெரியாது. குதிரை பந்தயத்துல கூட இவ்வளவு கமான் கமான்னு கூப்பிட்டுருப்பாங்களோ என்னமோ தெரியாது. அந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பன் அங்க நின்றுட்டு அந்த குழந்தைங்களை ஆவேசமா கூப்பிடுறாங்க. அதுங்களுக்கு ஏன் ஓடுறோம்னு தெரியல, எது வரைக்கும் ஓடணும்னு தெரியல, எத்தனை வேகமா ஓடணும்னு தெரியல, எதுவும் தெரியல. சொல்லப்போனா அந்த குழந்தைங்க ஓடவே இல்லை, நாங்க ஓட்டினோம், அவ்வளவுதான். பிடிச்சு தள்ளி ஆன்யமா கெட் செட் அப்படின்னு சொல்லி கோ அப்படின்னதுக்கு அப்புறமா எங்களை திரும்பி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்த குழந்தைங்க தான் பிடிச்சு நெட்டி தள்ளி ஓட ஆரம்பிச்சது. ஒரு குழந்தை பாவம், அவன் வேகமா ஓடுற இயல்பு உள்ளவன் வேகமா ஓடி வரும். பின்னாலேயே 2வது ஒரு குழந்தை ஓடி வந்துட்டு இருந்தது. ஓடி வந்த குழந்தை 2வது குழந்தை விழுந்த அடுத்த நிமிஷம் இந்த முதல் குழந்தை திரும்பி போய் அவனை பக்கத்துல நின்று அவன் முழங்காலெல்லாம் தட்டி விட்டு 2 பேரும் நம்ம பேசிட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. இந்த 3வது குழந்தை வேகமா ஓடி அம்மாவை பார்த்துட்டே இருக்க, அம்மா ஓடிவா ஓடிவா ஓடிவாங்கிறாங்க. அடிச்சு கட்டிட்டு ஓடி போய் குழந்தை முதல்ல வந்துருச்சு. அந்த யாரையும் பத்தி கவலைப்படாம தான் எங்க வரணுமோ அங்க மட்டுமே ஓடி போய் 3வதாக வந்து 1வது இடத்தை பிடிச்ச குழந்தை எல்லாரும் புத்திசாலின்னு பாராட்டினாங்க. இந்த 1வது ஓடி வந்து 2வது குழந்தை விழுந்த உடனே திரும்பி வந்து தூக்கி விட்டு முழங்கால தட்டி விட்ட குழந்தைய அவங்க அம்மா கூட்டிட்டு போய் அடிச்சாங்க. என்ன சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? எவன் எப்படி போனா உனக்கு என்ன? இவ்வளவுதான். விதையொன்னு போட்டு சொறையொன்னு முளைக்காது. காற்று விதைச்சோன்னா கொடுங்காற்று தான் அறுவடை பண்ணுவோம் நாம. ஒவ்வொரு குழந்தையும் சீறி நம்மளை திரும்பி பார்க்கும் பொழுதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கசடுகளை நாம பாடத்திட்டங்களா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மனப்பாடம் பண்றது ஒரு திறமைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தவங்க கிட்ட உதவாம இருக்கிறது ஒரு திறமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் வந்தாங்க, ஆசிரியரும் மாணவர்களும் ஒரே பள்ளிக்கூட பேருந்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பார்த்திருப்போம். குழந்தைங்க எழுந்திரிச்சு டீச்சர்ஸ்க்கு இடம் கொடுக்கும். இடம் கொடுக்கணும்னு சொல்லல, கொடுக்கும்னு சொல்றேன். ரெண்டும் வேற. கண்டிப்பா குழந்தைங்க ஆசிரியர் ஏறினா இடம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, ஆனா கொடுக்கும். அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆனா நான் ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட சொல்றதையே பார்த்தேன். உங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஓசியில வராங்க, ஒருத்தரும் காசு கொடுக்கல, நம்ம ஸ்கூல் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து ஒன்னு அனுப்புறேன், எந்த டீச்சராவது வந்தா ஜன்னல் வழியா வெளியில பாத்துக்கோ. இல்லம்மா, பிறந்து வரும்போது அதுக்கு இது எதுவுமே தெரியாது. விதைக்கிறோம். தோண்டி 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 மனசுல இருக்கக்கூடிய அழுக்கையும் அகங்காரத்தையும் கேவலமான எண்ணங்களையும் குழந்தை மனசுல விதைச்சு வெறும் காடும் முள்ளும் மண்டி போற மாதிரி ஒன்ன விதைச்சு நீங்க கொம்பு சீவி விட்டு அது திரும்பி உங்ககிட்டயே கொம்பு எவ்வளவு கூர்மையா இருக்கா அப்படின்னு பதம் பார்க்கும் போது பரிதவிச்சு பிரயோஜனம். கேட்கும் போது எல்லாம் அழகாதான் இருக்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதே தான் சொல்லுவேன். ஜேபி மேம் சொல்லும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா நான் இறங்கி போகும்போது என்னை தாண்டி தட தட தடன்னு என்னமோ ஒன்று ஓடும். என்னன்னு பார்த்தா நான் சொன்ன வார்த்தைகளாக இருக்கும். மறக்காம நான் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம நினைக்கிற அளவுக்கு குழந்தைங்க அவ்வளவு மோசம் இல்லை. நாம அவங்கள பத்தி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறோம். ஆனா மது ஒழிப்பு பத்தி மேடை தொடங்கும் பொழுது வந்து சொன்னதுதான் நான் சொல்றேன். என்னுடைய மாணவர்கள்ல நிறைய பேருடைய பெற்றோர்கள் மதுவுக்கு அடிமையான பெற்றோர்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்காங்க, அம்மாக்கள் இருக்காங்க. தந்தை இடுப்புல கட்டிட்டு இருக்கக்கூடிய துணி அவிழ எங்க இருக்கோன்னு கூட தெரியாம மதுவுக்கு அடிமையாகி நடுரோட்ல கிடக்கிறத பார்க்கும்போது அவருடைய குழந்தை மனசு எவ்வளவு பதறுமோ அதை போல பல மடங்கு பதறும் அம்மா அப்படி ரோட்ல கிடக்கும்போது. கற்பனைக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருக்கு இல்லையா? தாய்மையை கொண்டாடுறோம், தாய்மை பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம், கோவில் கட்டி கும்பிடணும்னு சொல்றோம், என்னெல்லாமோ சொல்றோம். அதற்கு இன்னொரு சைடும் இருக்கு. என்கிட்ட வந்து அந்த மாணவர் எழுதாரு, அப்பா பண்ணாலே தப்பா தோணுதே, அம்மா மதுவுக்கு அடிமையா இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்பா மதுவுக்கு அடிமையாகி குழந்தைங்களை வீட்டுல போட்டு அடிக்கிறாரு. நாளைக்கு பரீட்சை, என்னால பரீட்சை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன். அம்மா என்னையும் தம்பியும் கூட்டிட்டு போய் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காநல்லூருங்க அங்க ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர்ல, அங்க இருக்கக்கூடிய குளத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு போனோம் மேடம். ஆனா மனசு தாங்கல, திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பெண்கிட்ட நான் அதுதான் கேட்டேன். இந்த பிரச்சனை என்னோடதுன்னு நினைச்சுக்கலாம், நீதான் நான் நினைச்சுக்கலாம், சரியா? என்னுடைய அப்பா குடிகாரர், அடி அடின்னு அடிக்கிறாரு, தாங்க முடியாம அம்மா என்னையும் என்னுடைய சகோதரனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க.
எங்க வரைக்கும் குளத்துல குதிச்சு செத்தே போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு இப்போ ஆசிரியரான உங்ககிட்ட நான் சொல்றேன், எனக்கு என்னதாவது பதில் சொல்லு அப்படின்ன போது அந்த பொண்ணு பொறுமையா சொன்னா, ஏன்னா கல்வியில கசடு இல்லாத கல்வியும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு, மொத்தத்தையும் தப்புன்னு நகர்த்த முடியாது, நல்லது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரொம்ப அமைதியா அந்த குழந்தை சொன்னா, 6வது செமஸ்டருக்கு வந்துட்டேன், இதா கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாச்சு காலேஜில், 2 நாள் அவ்வளோதான், இந்த கடைசி செமஸ்டர் பரீட்சை எழுதுனா செலக்ட் ஆகி போயிடுவேன். போனதுக்கப்புறம் எப்படியும் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம், தம்பியை படிக்க வைக்க போறேன், அம்மாவை நல்லா பார்த்துக்க போறேன். அப்புறம் இந்த குடிச்சிட்டு அடிச்சு அப்பாவை என்ன பண்ணலாம்? எவ்வளோ அழகா அந்த குழந்தை சொன்னா தெரியுமா, அப்பா எப்பவுமே குடிக்கிறவரெல்லாம் கிடையாது. இந்த அப்பா தோள் மேல உட்காந்து நான் திருவிழா பார்க்க போயிருக்கேன், தனக்கு இல்லாத காசுல எனக்கு பாவாடை சட்டை வாங்கி கொடுத்த அப்பா தான், கண்ணே மணியேன் தூக்கி கொஞ்சின அப்பா தான், தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி கொண்டு வந்த மிட்டாயை மறக்காம கொடுத்த அப்பா தான். ஏதோ வியாபாரத்துல நொடிச்சு போச்சு, ஏதோ நஷ்டம் வந்துருச்சு, மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்பினா ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை, பைசா எங்கன்னு பொங்கி பொங்கி வரக்கூடிய அம்மா. நாங்கெல்லாம் குழந்தைங்க பொறுப்பு தாங்க முடியாம இதெல்லாம் மறக்க முடியுமான்னு நினைச்சு அந்த பெரிய ஒரு பலவீனத்துல போய் அப்பா விழுந்துட்டாரு. நான் வேலைக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, மறக்காம அப்பாவை டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் விடணும். 1 மாசமோ 2 மாசமோ மீண்டும் அப்பாவை மீட்டெடுக்கணும், அப்பாவா மீட்டெடுக்கணுமே தவிர குடிகாரனா வெறுக்க கூடாது. இது அத்தனையும் நான் சொல்லல, என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் சொன்னா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், சரி அப்ப கிளம்பு. மேம் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. நான் ஒன்னும் சொல்ல வேண்டாமே, நீ தான் எல்லாம் சொல்லிட்டியே, என்ன பண்ண போறேன் நீயே சொல்லியாச்சு இல்லையா? அப்ப என்ன பண்றோம், டிஸ்கவர் பண்றதுன்னு சொல்றோம். கசடு நம்மள மூடி மறைச்சிருக்கு, உள்ளுக்குள்ள நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. இயல்பிலேயே ரொம்ப நல்லவர்கள் தான் நம்ம, இயல்பிலேயே சாந்தமானவர்கள் தான் நம்ம, இயல்பிலேயே அடக்கமானவர்கள் தான் நம்ம, இயல்பிலேயே யாரையும் அடிச்சு ஒடுக்கி எல்லாத்தையும் பொருளை அபகரிச்சுட்டு போனோம்னு நினைக்கிற ஆட்கள் இல்லை. இயல்பிலேயே நிற்கக்கூடிய மரங்கள் போல மிகவும் மன உறுதி வாழ்ந்தவங்க தான் நம்ம. இயல்பிலேயே வேருக்கு தண்ணீர் ஊற்றுறதுக்கு வராங்களோ இல்ல கோடாலியால வெட்ட வராங்களாங்கிற வித்தியாசம் இல்லாம, வேருக்கு நீர் ஊத்தினாலும் சரி இல்ல நெருப்பு கொட்டினாலும் சரி, விறகா வெட்டி எரிக்கிறதானாலும் சரி, மரமா இருக்கிற வரைக்கும் நிழலும் கனியும் கொடுக்கறது ஒண்ணுதான் என் கடமைன்னு புரிந்து கொள்ற அளவுக்கு, எதிரிய கூட எதிரியா பார்க்காத அளவு பக்குவத்தோட பிறந்தவங்க தான் நாம. ஆனா பாதைன்னு ஒண்ணு இருந்தா தடம் புரளல்னு ஒண்ணு இருக்கத்தானே இருக்கும். இந்த பாதையிலிருந்து தடம் புரண்ட போகாம இருக்கத்தான் கல்வி. இந்த கல்வியை வீட்டுல தொடங்கிக்கோங்கன்னு சொல்றேன். எத்தனை தாக்குதல் வெளியில இருந்து வந்தாலும் வீட்டுல தொடங்கிக்கோங்க. நம்ம எல்லாம் தப்பா நினைக்கிறோம், நம்ம சொல்ற எதையுமே நம்ம குழந்தைங்க கேட்கறது கிடையாது, எதிர்த்து வாயாடுது அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம முகத்துல கடுமையும் வாயில வன்முறையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வார்த்தையை அமிலமாக அள்ளி கொட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு போக்கிடம் இல்லை. செல்போன் பத்தி சொன்னோம், யோசிச்சு பாருங்க. 6வது விரலாக ஒரு மொபைல் போன் மாறிடுச்சு. எல்லார் கையிலயும் ஒரு செல்போன், எல்லார் காதலையும் ஒரு செல்போன். அது எப்படி அப்படி ஒரு இடத்த, என்னுடைய அம்மாவுடைய இடத்த, அப்பாவுடைய இடத்த, அண்ணனுடைய இடத்த, தங்கையுடைய இடத்த, ஆசிரியரோட இடத்த ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஜடப்பொருள் வந்து ஆக்கிரமிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அடிமுதல் தேடி பாருங்க. அந்த குழந்தை நம்மளை பார்த்து திரும்பின போது நம்ம திரும்பல, அந்த குழந்தை கையை நீட்டின போது நம்ம அதுக்கு கிடைக்கல, அந்த குழந்தை குறைகளை சொல்றதுக்காக பக்கத்துல வந்து சாஞ்சு பச்சு எப்ப பாரு மேல சாஞ்சிட்டு நகர் அப்படின்னு சொன்னோம். அந்த குழந்தை அப்பா அப்படின்னு என்ன படிக்கிற நேரத்துல என்ன போய் படி அப்படின்னு சொன்னோம். அதனுடைய மனசை புரிஞ்சுக்கல, அதனுடைய கவலையை புரிஞ்சுக்கல, அதனுடைய கண்ணீரை நம்ம பார்க்கல. நடுராத்திரியில திரும்பி படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் மாணவனா ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, ஆண்டவன் மறுபடியும் திரும்பி போய் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பண்ணுன்னு அந்த விளையாட்டுக்கு வரலன்னு நான் ஓடி போயிடுவேன். Do you know how difficult it is to be a 14-year-old or a 15-year-old or a 16-year-old or a 17-year-old? யோசிச்சு பாருங்க. திசம்ப தடுமாறி போறதுக்காகவும் உருப்படாம போறதுக்கான எல்லா வழிகளையும் ஊர்ல உட்கார்ந்து பண்ணினவங்க நாம. 18 வயசு பையன் கேவலமான பாடல்களை எழுதல, 15 வயசு குழந்தை அநாகரிகமான நாடகம் ஆடல, 15 வயசு குழந்தை மிக கேவலமான திரைப்படம் எதுவுமே எடுக்கல. அது எல்லாமே உட்கார்ந்து ஒழுங்காதான் இருக்கு. 40 தாண்டி 30 தாண்டின நாம மட்டும்தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கசடுகளை மட்டும் வாங்கிட்டு போன நாம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரும்பொழுது கூட நான் ஒரு பேச்சில் சொல்லிட்டு தான் வந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் ஷாம்பு பாக்கெட் தொங்க விட்ட மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால அந்த பான் பராக் தொங்க விட்டு இருந்தது. அந்த கடைக்காரர்கிட்ட நான் கேட்டேன், உங்க பையன் போடுவானா அப்படின்னு. அவர் சொன்னா, உதச்சிருவேன், தொட்டானா கொன்றுவேன். அப்ப என் பையன் போடக்கூடாது, ஊரார் குழந்தை எல்லாம் போடலாம் இல்லையா? இப்படித்தானே கால் மாத்தி வைக்கிறோம். என் குழந்தைக்கு எதோ ஒவ்வாதோ அது யாருக்கும் ஒவ்வாதுன்னு ஒரு நாளும் நினைக்கல நான். ஒரு சிகரெட் விற்கக்கூடிய கடைக்காரருக்கு குற்றபோதம் இல்லை, என் பையன் குடிக்காம இருந்தா போதும். மதுக்கடை வச்சிருக்கிறவருக்கு அந்த குற்றபோதம் இல்லை, என் பையன் தொடாம இருந்தா போதும்.
கேவலமான பாட்டு எழுதுற நபருக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணு ஏசி கார்ல போயிட்டு வருவா, பின்னால எவனும் இந்த பாட்டை பாட மாட்டான் அப்படின்னு தெரியும். ஆக சமுதாயமே பொறுப்புணர்வு இல்லாம இருக்கும், ஒரே ஒரு கையகலம் உள்ள ஆட்கள் மட்டும் எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா கசடு மேலோங்கி மேலோங்கி போக போக கல்வியை மட்டும் கொடுக்கறோம்னா இது காணல் நீர் மாதிரி ஆயிடும். திரும்பி இந்த பிரச்சனைக்கே வரலாம். தயவு செஞ்சு 2 கையும் வச்சு அரவணைச்சுக்கோங்க. எல்லா குறைகளோடையும் உங்களை உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் தகப்பனும் தாயும் ஆதரிச்சு வளர்த்து ஆளாக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த நன்றி கடனை நீங்க அவங்களுக்கு காமிக்க முடியாது, அடுத்த தலைமுறைக்கு காணணும். ஆறு ஒரு போக்குல தான் போகும், திரும்பி வராது. அப்பா அம்மாவுக்கு செய்யாம விட்டது எத்தனையோ, கைவிட்டது எத்தனையோ, கடிஞ்சுக்கிட்டது எத்தனையோ, பல்ல கடிச்சது எத்தனையோ. மனைவி சொன்னதற்காக அம்மா விட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அம்மா சொன்னதுக்காக மனைவியை விட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய போராட்டத்துல எப்படியோ சமாளிச்சு மேல வர முயற்சி பண்றோம். அடிப்படையில் எல்லாரும் நல்லவங்க தான். திரும்பி வீட்டுக்கு போய் ஒரு தடவை உங்க குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு கைவரல மடியில வச்சுட்டு பேசலாமான்னு ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க.